எனக்கு பிடிச்ச ஒரு வேலையில சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம்னாக்க, அ என்ன அடுத்து உங்க பிளான் என்ன அப்படின்னாக்க, திருமணம் செய்யணும். அ குழந்தைகள வந்து நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம்னாக்க, அடுத்தது என்ன உங்க பிளான் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, குழந்தைகள வந்து நல்லபடியா அதாவது கல்வி குடுக்கணும், வேலைக்கு அனுப்பணும், திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நிலையும் அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னாக்கா, அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்க, யாருக்கும் எந்தவித கஷ்டம் குடுக்காம நான் வந்து இறைநிலை அடைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மளுடைய கடமைய செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம், இறைநிலை அடைஞ்சிரலாம் அப்படிங்கிறது தான் எண்ணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஊர்லலாம் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாக்கா அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னாரோட பூத உடல் வந்து இன்று மாலை வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து பூத உடல்னாக்க உயிர் இல்லாத உடல் தான் பூத உடல் அப்படிங்கிற மாரி தான் என்னோட எண்ணம் இருந்துச்சு. இப்ப மனவளக்கலைக்கு வந்ததுக்கு பிறகு அப்புறம் தான் காயக்கல்பம், உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு இந்த பயிற்சிலாம் எடுத்ததுக்கு அப்புறம், வாழ்வின் நோக்கமே வந்து மன தூய்மை பெற்று இறைநிலைய வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து நம்மளோட உடலுமே பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, விண் இந்த 5 பஞ்சபூதங்களால தான் நம்மளோட வந்து உடல் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் மகரிஷி வந்து அதுல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து தற்சோதனை ஆனாலும், அகத்தாய்னா அகத்தாய்வுனாலும் ஒண்ணுதான். அகம் பிளஸ் ஆய்வு. அகம் என்ற அனைத்து எண்ணங்களையும் பதிவு செய்து இருப்பாக வச்சிருக்கிறது தான் அகம்ங்கிறது. ஆய்வு என்பது பார்த்தீங்கன்னாக்க, எண்ணங்கள வந்து ஆராய்வது, தூய்மைப்படுத்துவது. கருமையம் என்பது நம்முடைய மூலாதாரத்த வந்து குறிக்குது. தற்சோதனை செய்யும்போது, நாமே வந்து என்னவா இருக்கோம்னாக்கா, குற்றவாளியா இருக்கிறோம். நாமே வந்து வாதாடக்கூடியவர்களாவும் இருக்கிறோம். நாமளே வந்து ஒரு நீதிபதியாவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய குறைகளிலிருந்து நாமளே போக்கிக் கொள்ள முடியும். யாராவது நம்மளுடைய குறைகள சுட்டிக்காட்டும்போது தான் அவங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா, கோவம், வெறுப்புணர்ச்சி நமக்கு அதிகமா வருது. அதுக்கு தான் வந்து பட்டுக்கோட்டையார் வந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. அது "திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய வந்து தவறுகள வந்து திருத்துறதுக்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். இப்ப அந்த காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முனிவர்கள்லாம் வந்து படத்துல காட்டும்போது, வந்து நல்லா தவம் செய்யக்கூடியவங்களா காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடியவங்களாவும் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட எது கேட்டாலும் நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். நம்ம வந்து இந்த வரம் வேணும்னு கேட்டாக்கா, அவங்க வந்து அதுக்கான வரத்த நமக்கு குடுப்பாங்க. அது வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா அவங்கள்ட்ட வந்து நம்ம கோவமாக பேசிட்டோம்னாக்க, அவங்க வந்து தவறா ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டோம்னாக்க, வந்து நமக்கு சாபம் குடுக்குற மாரி ஒரு நிகழ்வ குடுத்துருவாங்க. அது வந்து பலிக்கவும் செய்யும். அது வந்து அவங்க வந்து அந்த மனநிலைய அவங்க ஆராய மாட்டாங்க. நம்ம வந்து இவங்க வந்து துன்பம் தராங்க, இவங்களுக்கு வந்து சாபம் குடுத்துட்டா அவங்களுக்கு வந்து நிரந்தரமா இருக்குமே அப்படிங்கிறத அந்த நேரத்துல உணராம, டக்குனு வந்து அவங்க நமக்கு சாபத்த குடுத்துருவாங்க. அதே மாரி தான் இப்ப நம்பளும் வந்து தவம் செய்றோம். வந்து ஆனா வந்து அகத்தாய்வுங்கிற பயிற்சிங்கிறத வந்து நம்ம செய்யாம இருந்தோம்னாக்க, நம்மளும் நம்மள்ட்ட பழகுனவங்களுக்கு தவம்ங்கிறது தெரியாது. அவங்க வந்து தவறு ஏதாவது செஞ்சுட்டா நம்ம வந்து அவங்க மேல கோவப்படுறோம். அவங்கள வந்து அவங்கள திட்டுறோம், ஏதோ பண்ணிர்றோம். அப்ப வந்து அவங்க வந்து நம்மள பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்கள்ட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி அவங்க உணர ஆரம்பிச்சுருவாங்க. இதே வந்து நம்ம வந்து அகத்தாய்வு பயிற்சி இந்த மாரி பயிற்சிகள செஞ்சு நம்மளுடைய மன அலைச்சல குறைச்சுக்கிட்டு நன்மை எது, தீமை எதுங்கிறத வந்து ஆராய்ஞ்சு நம்ம செய்யும்போது, நம்ம இன்முகமா நடந்துக்கும்போது, அவங்களும் நம்மள்ட்ட வந்து இன்முகமா பழகுவாங்க. நம்ப செய்யக்கூடியத வந்து பின்பற்றணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்ப தற்சோதனைங்கிற பயிற்சி வந்து மிக மிக அவசியங்கிறது புரியுது. அப்ப வந்து அந்த மாரி பயிற்சி செய்யும்போது, நமக்கு வந்து நட்பு நலமும் கூடும். நம்மளுடைய நம்ம இன்பமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் இன்பமா இருப்பாங்க. நமக்கு நல்லது தான் செய்யணும். அவங்க வந்து முற்பட்டு நமக்கு நெறைய விஷயங்கள செஞ்சு குடுப்பாங்க. அப்ப வந்து கட்டாயம் வந்து தவம் செய்பவர்கள் வந்து தற்சோதனை பயிற்சி கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி, மகரிஷி ஒரு பாடல் குடுத்திருக்காங்க. அத பார்ப்போம். "தனது குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால், தற்கொளியும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலை நாடி செல்லும். மற்றோரும் அதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்ற 2 சொல்லும், ஏற்புடைய கருத்துக்களும் தகைமை கிட்டும். தனது சொல் செயல் எண்ண குறைகளைப் போக்க,
உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய குறைகளை போக்கிக் கொண்டா பிறரை நம்ம நட்பு நலமும் ஓங்கும். மனம் தூய்மையா இருக்கும். அதன் விளைவா நம்மளுடைய நட்பும் சுற்றளவும் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மகரிஷி இந்த பாடல. நாம் அனைவருமே பாத்தீங்கன்னா இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கோம். ஓரறிவு விலங்கினத்தில் இருந்து ஐயறிவு விலங்கினம் இப்போ 6வது அறிவு கொண்ட மனிதனா வந்திருக்கோம். நாம் அனைவரும் விலங்கின பதிவுகள் தான் வந்திருக்கோம். விலங்குகள் போல பறித்து உண்ணக்கூடிய எண்ணம் பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கு அந்த விலங்கின பதிவுல. 6வது அறிவு பெற்ற மனிதன் அறிவு இருந்தாலும் அவன் ஏன் துன்பம் அடைகிறானாக்க, சஞ்சித கர்மத்தின் காரணமாக தொடர்ந்து வந்த பழக்கத்தினால் என்னென்ன காரியங்கள் முன்னர் செய்தானோ அதை பதிவுகள் காரணமாக தூண்டுதல் பெற்று சாதாரண ஐயுணர்வு பெற்ற நிலையிலே அவன் இருக்கிறான். அந்த பழக்க பதிவுகள் தான் இழுத்து கொண்டு அவனை செல்லுது. போதுமான மனசக்தி இல்லாத நிலையில அவன் செயல்படுறதுனால நம்ம இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். அவன் மறந்து இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிடறான். தெய்வம் பிளஸ் கலங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன். இப்ப மனிதன் கலங்களோட தான் வந்திருக்கான். அந்த கலங்களை எப்படி போக்குதுன்னு பார்ப்போம். தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம் இந்த 3 தான் கலங்களுக்கான காரணம். தன்முனைப்பு என்பது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். இந்த 3ன் காரணமாக தான் தான் தனதுங்கிற எண்ணம் வருது நமக்கு. தான் என்பது அதிகார பற்றியும், தனது என்பது பொருள் பற்றியும் குறிக்குது. தான் தனது என்ற எண்ணம் தான் 6 தீய குணங்களை உண்டாக்குங்கிறாங்க மகரிஷி. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், முறையற்ற பால் கவர்ச்சி போன்ற 6 தீய குணங்களும் வருது. இந்த 6 தீய குணங்களால நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் உண்டாகுதுனாக்க, வயிற்று வலி, வயிற்றுப்புண், இதய வலி, பைத்தியம், மறதி, வித்து அழிவு, இரத்த அழுத்தம், கண் நோய், நீரிழிவு, குஷ்டம், புண்கள் போன்ற அந்த நோய்கள்லாம் கூட உருவாகுதுங்கிறாங்க. தீய குணங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான நோய்கள்லாம் கூட நமக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி. மேலும் பொய், களவு, சூது, கற்பழி, கொலை போன்ற பஞ்சமக பாதங்களும் இதனால ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இந்த தன்முனைப்பினால தனிமனித வாழ்விலும் சமுதாயத்திலும் அமைதி குறைஞ்சுக்கிட்டே போகும். அறிவின் உயர்வுக்கான பயணத்துல தடை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. சஞ்சித கர்மத்தினாலும் பிராரத்த கர்மத்தினாலும் தான் இந்த தீய செயல்கள் கர்மத்தில் பதிஞ்சிருக்கு. அது பாத்தீங்கன்னா உடலில் நோயாகவும் உள்ளத்தில் களங்கங்களாகவும் வந்துகிட்டே இருக்கும். இதான் பதிவுகள். உடல்ல நோயும் உள்ளத்தில் களங்கங்கள் இருக்கதான் பாவப்பதிவுக்கான அடையாளங்கள். அப்புறம் மயக்கம்னு பாத்தீங்கன்னாக்க மனிதன் அறிவு நிலை மறந்து புலன் உணர்ச்சி நிலையில் இருப்பதனால்தான் இந்த மயக்கங்கிறது ஒண்ணு உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த களங்களை எப்படி போக்குதுன்னு பாக்குறோம்னாக்க மனிதன் மைனஸ் கலங்கங்கள் அப்ப தெய்வமாக முடியும். தன்முனைப்பு, பாவப்பதிகள், மயக்கம் இந்த 3ஐயும் நீக்கிட்டா நாம இறைநிலையை கண்டிப்பா அடைய முடியும். இப்ப தன்முனைப்பை போக்க இறைநிலை பற்றிய அறிவு நமக்கு வேணும். பாவப்பதிவுகளை போக்க நற்செயலிலிருந்து நம்ம மேல் பதிவுகளா செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டே வரும்போது நம்முடைய பாவப்பதிவுகள் குறைய ஆரம்பிக்கும். தீய பதிவுகளும் குறைஞ்சிரும். வினை தூய்மை இறைநிலை உணர்வு விடுமானால் அறிவு தெளிஞ்சு விழிப்பு நிலை நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால மயக்கமும் நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படிங்கிறாங்க. வினை தூய்மையும் இறைநிலை உணர்வும் விடுமானால் அறிவு தெளிந்து விழிப்பு நிலை கூடிவிடும். இதனால் மயக்கம் நம்ம விட்டு நீங்கிவிடும் சொல்றாங்க. முற்காலத்துல பாத்தீங்கன்னா இதை தெரிந்த பெரியவர்கள் இதை எப்படி நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சமயங்கள் என்ற பெயரால் எண்ணம், சொல், செயலை ஒழுங்குபடுத்தினாங்க நமக்கு. இறை வழிபாடு என்னும் சிலை வணக்கத்தை கொண்டு வந்தாங்க நமக்கு. மக்கள் மனநிலையை மக்களுடைய மனநிலையை உயர்த்திருக்காங்க. அதற்காக குரு வழிபாடு செயல் மூலம் மக்கள் கொடுத்து அறநெறி உணர்வை நமக்கு வளர்த்திருக்காங்க. ஈகை, கடமைகளை கடைபிடிக்கக்கூடிய அதாவது நல்ல கடமைகள் நம்ம செய்யணுங்கிற அந்த உணர்வெல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பக்தி நெறியோடு சிந்தனைகளை செயலாற்றும் விளக்க நெறி தேவைப்படுது. 6 தீகுணங்களை எப்படி நற்குணங்களா மாற்றுது என்பதை பார்ப்போம். பேராசை நிறைகுணமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும் மாற்றணும். முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியா மாற்ற வேண்டும். வஞ்சத்தை மன்னிப்பா மாற்றிக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க.
இதுக்கு தான் நம்ம வந்து முத்தையா வந்து நமக்கு வந்து நிறைய பயிற்சிகளும் குடுத்துருக்காங்க. இப்ப முதல்ல வந்து 2 நாள் 2021, 22லலாம் பார்த்தீங்கன்னா, பொறுமைசாலிதான்ங்கிற நான்கிற குரூப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல பார்த்தீங்கன்னாக்கா, அதுல வந்து நம்ம எந்தெந்த நாளைக்கு நம்ம பொறுமை இழந்திருக்கோம்னு சொல்லி பதிவிட சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம அத ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தன நாள் பொறுமை இழந்திருக்கோங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 10, 12 அப்படின்னு போட்டுட்டு இருந்து, படிப்படியா அப்புறம் 5, 6 அப்படின்னு வந்து கடைசில நெறைய பேர்லாம் 0லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. பொறுமைய வந்து நம்ம எந்தெந்த நாள் வந்து இழந்திருக்கோங்கிறத மதிப்பிட்டு, அத ஆராய்ஞ்சு அத குறைச்சுக்கிற ஒரு பயிற்சிய நம்மளுக்கு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அ வாரங்கள் 2 மாற்றங்கள் 1ங்கிற முறையில நமக்கு வந்து 7 மாற்றங்கள குடுத்தாங்க. அத வந்து நம்ம வந்து அகத்தாய்வு செஞ்சு, அதுலருந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோங்கிற அந்த பயிற்சியெல்லாம் நமக்கு குடுத்தாங்க. அப்புறம் வந்து தெளிவு பெறுவோங்கிற கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல நமக்கு தேவையான சந்தேகங்களுக்கான கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர்லாம் குடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அடிக்கடி இத கேட்டுட்டு இருக்கும்போது, நம்மளே வந்து நம்மகிட்ட என்னென்ன தவறுகள் செய்றோங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கறது கூடயே, இது ஒரு தற்சோதனை பயிற்சி மாரி அமைஞ்சுச்சு. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளும் ஒரு எக்ஸாம்க்கா இப்ப நம்மளே வந்து அகத்தாய்வு செய்யலாம். அப்ப என்னன்னாக்கா, ஃபோனு, WhatsAppல எவ்வளோ நேரம் நம்ம இத அதிகமா யூஸ் பண்றோங்கிறத வந்து அன்னன்னைக்கு நம்ம குறிச்சு வச்சு, ஏதோ ஒரு அகத்தாய்வு பயிற்சி மாரி கூட நம்ம செய்யலாம். இப்ப அகத்தாய்வு அவசியங்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல இந்த இடத்துல விருப்பப்படுறேன். என்னன்னாக்கா, ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து ஒரு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாரு. அப்ப வந்து அங்க வந்து ஒரு ஒரு இளைஞன். அவரு வந்து அந்த கம்பெனில வந்து வேலை செய்ய வராரு. அப்ப அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் இந்த பெரியவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவரும் இந்த பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவரு சொல்லிக் குடுக்குறாரு. கொஞ்ச நாள்ல அந்த முதியவர் வந்து அந்த கம்பெனிலேருந்து ரிட்டயர் ஆயிறாரு. அப்ப வந்து அந்த பையனுக்கு வந்து 2 போதனை குடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்க, "நீ யாரிடம் அதிகம் பேசாத. உன் பேச்சு வந்து உன்னுடைய வேலைய வந்து சிதறடிக்கும்" அப்படின்னு சொல்றாரு. 2வது "உன் திறமைய வந்து அதிகம் வளர்த்துக் கொண்டே இரு" அப்படின்னு சொல்லி 2 அட்வைஸ் குடுத்துட்டு போறாரு. அவனும் வந்து இவரு சொல்றத கேட்டு அதே மாரி நடக்குறான். ஆனா வந்து ஒரு நாள் வந்து அந்த பெரியவர பார்க்க போறான். அந்த பெரியவர் வந்து இவனுடைய முகத்த பார்க்குறாரு. என்னன்னாக்கா, அவன் முகத்துல ஒரு உற்சாகமே இல்லாத நிலையில இருக்கிறத பார்க்குறாரு. அப்ப கேட்கிறாரு அந்த பெரியவரு, "நீ ஏன் வந்து சோகமா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வந்து எந்த பதவி உயர்வுமே எனக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு கீழ உள்ளவங்கலாம் நல்ல நிலையில இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து அதிகமா வேலை கூட பார்க்கறதில்ல. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஜால்ரா தட்டிட்டு அவங்க வந்து இந்த வேலையில வந்து நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னு மாரி சொல்றான் வருத்தத்தோட. அப்புறம் கேட்கிறாரு, "நீ வந்து" அந்த பெரியவர் கேட்கிறாரு, "இந்த கம்பெனில நீ ஒரு முக்கியமான ஆளா நீ இருக்கிறதா நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான் அந்த அந்த இளைஞன். "அப்பன்னா நீ வந்து ஒரு நாள் மட்டும் நீ விடுப்பு எடு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்ல வராரு. அவன் வந்து அத கேட்காம டக்குனு வந்துர்றான். அவன் யோசிச்சுட்டே வரான். என்னது நமக்கு பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் லீவ் போட சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனையிலே அவன் வந்துர்றான். வந்து ஒரு நாள் லீவ் போட்டுர்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னாக்கா, அப்ப அங்க உள்ளவங்கலாம் கேட்குறாங்க, "ஏன் நீ லீவ் போட்ட? நீ இல்லாதனால இந்த மிஷின எங்களுக்கு ஆப்பரேட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அதனால வந்து இந்த மாரிலாம் லீவ் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கான பதவி உயர்வு நாங்க குடுக்குறோம், பணமும் குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லி அவன வந்து என்கரேஜ் பண்ணி மாரி வர சொல்றாங்க. வந்து அப்பதான் அவன் யோசிக்கிறான், குரு நமக்கு வந்து நல்ல யோசனை தான் குடுத்துருக்காரு அப்படின்னு அவன் நெனச்சுக்கிறான். அவன் எப்பப்ப மனசோர்வா இருக்கும்போதெல்லாம், இந்த மாரி டக்குனு ஒரு நாள் லீவ் போடுறது, இந்த மாரி வேலைய பார்த்துட்டு இருக்கான். திருப்பி போம்போது அவனுக்கு வந்து என்ன பண்றாங்கனாக்கா, "இந்த மாரிலாம் பண்ணாத, நீ வந்து கம்பெனிக்கு வந்து முக்கியமான ஆளு" அப்படிங்கிற மாரி அவனுக்கு வந்து சொல்லி அவன வந்து உற்சாகப்படுத்துறாங்க. அவன் வந்து இத வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன பண்றான்னா, லீவ் போடுறத அதிகரிக்கிறான். இதனால இன்னொரு நாள் என்ன பண்றான், வேலைக்கு போம்போது அ கேட்லயே நின்னு வாட்ச்மேன் வந்து, "நீங்க உள்ளார போகாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்குறான். "நீங்க வந்து அடிக்கடி வந்து லீவ் போட்டுட்டே இருக்கீங்க. அதனால உங்கள உள்ளார விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிர்றான். வேலையும் அவனுக்கு போயிருது. இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா, டக்குனு அந்த அவருக்கு வேலை சொல்லிக் குடுத்தது குருட்ட போய் கேட்குறான். என்ன இந்த மாரி நடந்துட்டுங்கிற உண்மைய சொல்றான். அப்ப அந்த குரு சொல்றாரு, "நான் வந்து இப்போ ஒரு பல்ப் நம்ம வீட்ல எரியலனாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்? அத வந்து எரியறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யுமோ, அத செஞ்சு அத எரிய வைப்போம். ஆனா அதே பல்பு அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? அத தூக்கி எறிஞ்சுட்டு வேற பல்ப நம்ம எடுத்து மாட்டிருவோம். புதுசா ஒண்ணு போட்டுருவோம். அப்ப உன்னோட அரும தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உன்னைய வந்து லீவே போட சொன்னேனே தவிர, உன்ன வந்து அடிக்கடி நான் லீவ் போட சொல்லல. நீ அத வந்து தவறா புரிஞ்சுகிட்டு, நான் சொல்ல வர்றத கேட்காம நீ இந்த செயல செஞ்சுட்ட.
அதனால வந்து உனக்கு அ இந்த வேலைய விட்டுட்டு நீ இப்ப இழந்து நிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவன் உணர்றான். நம்ம வந்து செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறான். திருக்குறள்லயும் திருவள்ளுவர் வந்து சொல்றாரு, "அழிவதும் ஆவதும் ஆகி வழிப்பயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல்" அப்படிங்கிறாரு. அதாவது எந்த ஒரு செயலும் எடுத்தோம், கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் அதுல பாசிட்டிவ் என்ன இருக்கு, நெகட்டிவ் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளும் அப்படிதான் இருக்கோம். அதாவது தவற செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறோம். ஆ அது மாரி தவற செஞ்சுட்டு யோசிக்கிறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் நமக்கு ஏற்படாது. ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி அதுல நிறை என்ன, குறை என்னங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அத செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அது மகரிஷி வந்து நமக்கு உடற்பயிற்சி, அகத்தவங்கிற பயிற்சி நம்ம குடுத்துருக்காங்க. அது அகத்தாய் பயிற்சி செய்யும்போது, அதாவது உடற்பயிற்சியும் அகத்தவும் இந்த நம்மளுடைய மன அலைச்சலை குறைக்குது. அந்த அகத்தாய்ங்கிற பயிற்சி செய்யும்போது, நம்மளுடைய நம்மள்ட்ட வந்து என்ன குணங்கள் நம்மள்ட்ட இருக்கு? நம்மள்ட்ட இருக்க குணம் வந்து நல்ல குணமா? தீய குணமாங்கிறத ஆராயறதுக்கும் அது உதவியா இருக்கு. அதற்கு மேலும் வந்து மௌனம்ங்கிறது வந்து நமக்கு உதவியா இருக்கு. மௌனம்ங்கிற பயிற்சிய நம்ம செஞ்சுட்டு வரும்போது, நம்ம உள்ளத்தில் உள்ள குப்பைகள வந்து நம்ம அதாவது போக்கிக் கொள்ள முடியும். மனம் வந்து தெளிவு அடையும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இப்ப அகத்தாய்வு பயிற்சிக்கு மௌனமும் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அகத்தாய் பயிற்சி செய்யும்போது, இந்த 2 ஒழுக்க பண்பாடையும் நம்ம வந்து பின்பற்றணும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னாலான உதவிகளை செய்வேங்கிற ஒரு அந்த மகரிஷியோட 2 ஒழுக்க பண்பாட்டையும் நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த அகத்தாய்வு பயிற்சி செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அதாவது தெளிந்த ஓடையில தான் நம்ம வந்து மீன் பிடிக்க முடியும். கலங்கிய குட்டையில வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க முடியாது. மனம் வந்து குழப்பமா இருந்தால் எந்த ஒரு செயலையும் வந்து நம்ம தெளிவா செய்ய முடியாது. மனம் வந்து தெளிவு பெறும்போது தான், அந்த அகத்தாய் பயிற்சியெல்லாம் வந்து நம்ம முழுமையா செய்ய முடியும். அதாவது தேவை எது? சீர்திருத்தம் எது? ஒழுக்கம் எது? நிதானம் எதுங்கிறதெல்லாம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த அகத்தாய் பயிற்சி ஒட்டிய மாரியே நான் ஒரு ஒரு படக்கதை சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னாக்கா, இந்த டிராகன் ஒரு படம் பார்த்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹீரோ வந்து நல்லா வந்து படிக்கக்கூடிய பையனா இருப்பாரு. 12த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க் எடுத்திருப்பாரு. 96% போல நல்ல மார்க் எடுத்திருப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ வந்து ஒரு பொண்ண விரும்புவாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்க. அதனால நான் வந்து உன்னை வந்து அ ஏத்துக்க முடியாதுங்கிற" மாரி சொல்லிடும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, நம்ம வந்து ரொம்ப எல்லாரும் நம்மள பார்க்கணும், திரும்பி பார்க்கக்கூடிய ஆளா இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து காலேஜ்ல போய் பிஇ சேருவான். ஆனா வந்து அதுல நல்லா படிக்காதவனா இருந்துருவான். வந்து எல்லா எல்லா பேப்பரையும் அவனுக்கு போயிடும். 48 பேப்பர்ல வந்து அரியர் வச்சுருவான். அப்ப அந்த அந்த இதுல அந்த அதுலயும் ஒரு பொண்ண விரும்புவான். அந்த பொண்ணு அத விரும்பும். ஆனா அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லும். வந்து காலேஜ் லைஃப்ங்கிறது வேற, இப்ப வாழ்க்கைங்கிற வரும்போது வந்து வேற மாரி இருக்கு. அப்ப வந்து நல்லா படிச்சா தான் இந்த சமுதாயத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோனே, இவன் வந்து அப்பதான் யோசிப்பான். வந்து அப்ப இந்த பொண்ணோட நம்ம அதிகமா சம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஒரு ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்ட உருவாக்கி அந்த வேலையில சேருவான். அதுலயும் வந்து அவன் திறமையா திறமையா வந்து உழைச்சு அதுல வந்து நல்ல நிலைக்கு முன்னேறி வந்துருவான். ஆனா, முன்னேறி வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து அமெரிக்கா போக வாய்ப்புலாம் கூட கிடைக்கும். ஆனா, அந்த நேரம் பார்த்து அந்த காலேஜோட பிரின்சிபால் வந்து இவன பார்த்துருவாரு. பார்த்தோனே இவன பார்த்தோனே அவர் கண்டுபிடிச்சுருவாரு. என்னது இவன் வந்து நம்ம காலேஜ்லயே இவன் மோசமா இருந்தான். டிகிரியே முடிக்கல. ஆனா இந்த கம்பெனில வந்து எப்படி சேர்ந்து இவ்வளோ முன்னேற்றமா இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாரு. வந்து பார்த்தா, இவன் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வந்து உருவாக்கி நான் சேர்ந்திருக்கேன். அது தெரிஞ்சிரும் உனக்கு. நான் போய் உன் மேலதிகாரிட்ட சொல்லட்டுமாம்பாரு. இல்லலாம் சொல்லாதீங்க அம்மான்னு. வந்து அப்பன்னா நீ என்ன பண்ண, திருந்துறதுக்கு உனக்கு சான்ஸ் ஒண்ணு குடுக்குறேன். நீ அப்ப அந்த 48 அரியரையும் இந்த 3 மாசத்துல கிளியர் பண்ணி குடு அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து உனக்கான வாய்ப்பு இது. இத நீ பயன்படுத்திக்கம்பாரு. இவன் வந்து சரின்ட்டு இப்படி சொல்றாரேன்னு சொல்லிட்டு, சரி இத படிச்சு இப்படியே பாஸ் பண்ணிருவோம்னு சொல்லி வந்துருவான். வந்து பார்த்தீங்கன்னா 47 பேப்பர கிளியர் பண்ணிருவான். ஒரு பேப்பர் அவனால முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டுரும். அப்ப வந்து அவன் வந்து என்ன பண்ண இந்த பேப்பர வந்து எப்படியாவது பணம் கட்டி நான் அதாவது பணம் குடுத்து வச்சு எப்படியாவது பாஸ் போட சொல்லி வந்துருவோம்னு நெனச்சுட்டு பேப்பர மாத்திருவாங்க. அந்த பேப்பர் மாத்துனது பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்லயும் நல்லா படிக்கக்கூடிய மாணவன். அவன் வந்து அ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவன். அவன் பேப்பர மாத்தி வச்சதுனால, அந்த பையன் ஃபெயில் ஆயிடுவான். இவன் பாஸ் ஆயிடுவான்.
இத வந்து அவனுக்கு தெரிஞ்சிரும் இந்த விஷயம் அவனுக்கு. அப்பதான் யோசிச்சு வந்து அவன் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவன் வந்து அழுவான். நான் வந்து இந்த பேப்பர மட்டும் பாஸ் பண்ணியிருந்தேனாக்க, எனக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சு நல்ல இடத்துக்கு போயிருப்பேன். யாரோ ஒருத்தவங்க இப்படி செஞ்ச செயலால வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்லி இவன் யோசிப்பான். இந்த மாரி சொல்லுவான். சொன்னோனே அப்பதான் இவன் யோசிக்க ஆரம்பிப்பான். ஆஹா! நம்ம செஞ்ச ஒரு செயலால ஒருத்தருடைய வாழ்க்கையே வீணா போகுதுன்னு சொல்லிட்டு, அவன் செஞ்ச தப்ப ஒத்துட்டு, இவன் என்ன பண்ணுவான் ஜெயிலுக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆ பிஇ படிச்சு பார்ட் டைமா வேலை பார்த்து, ஒரு நல்ல நிலைக்கு வர மாரி கதைய முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னாக்கா, நம்ம செஞ்ச செயலுக்கான செயல் விளைவு தத்துவத்தின்படி நமக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்கிறது உறுதி. ஆனா வந்து, அத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்க்கைய வந்து நேர்மையான வழியில நம்ம போனோம்னா, வாழ்க்கை வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாரி இந்த கதைய முடிச்சிருப்பாங்க. இதே போல தான் நம்ம செய்யக்கூடிய செயலுக்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பா உண்டு. ஆனா வந்து அந்த தண்டனைய எப்படி குறைக்கணும்னாக்க, நம்ப இந்த மாரி அகத்தாய்வு பயிற்சி, இந்த மாரி பயிற்சிகள தவம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது, நம்ம என்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து ஆ குறைச்சிட்டே வரணும் நம்ப. திருப்பி அதே தவற செய்யாம, அ செஞ்சுட்டு நம்ம நல்ல பதிவுகள மேல மேல போட்டுட்டு நம்ம செஞ்சுட்டு வரும்போது, நமக்கான செஞ்ச தவறுக்கான தண்டனை வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த அதிகமான தண்டனை நமக்கு கிடைக்காம கூட மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நெறைய இருக்கு மன அலக்கலையில. அப்போ வந்து நமக்கு தேவை வந்து நல்ல நம்ம செஞ்சா ஒரு தவறு செஞ்சா அது தண்டனை உண்டுங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா குறைச்சுக்கிற வழி அப்படின்னு பார்த்து, அதுக்கான முயற்சி நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும். அதுக்காக தான் இந்த கதைய சொன்னேன். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு என்னன்னாக்க, "வெள்ளத்தனைது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனைது உயர்வு" அப்படிங்கக்கூடிய ஒரு குறள சொல்லியிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னாக்க, தண்ணியோட அளவ பொறுத்து அந்த ஆற்றில உள்ள செடி வந்து உயர்ந்து நிக்கும். அதுபோல நம்மளுக்கு வந்து சோதனை காலம்ன்னு வரும்போது, அந்த சோதனைய வந்து பார்த்து பயந்துராம, நம்ம நல்ல வழியிலே போனோம்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகரிஷியும் உள்ளத்தின் சோதனைங்கிற தலைப்புல வாழ்க்கை மலர்ல எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். மனத்தின் நிலையே வாழ்வின் வளமாகும். நிலத்தில் ஊன்றும் வித்து எதுவென்றாலும் நீர் தெளிந்து வந்தால் அது முளைத்து பயிராகி அதன் தன் தன்மைக்கேற்ற பயன் தருகிறது. அதே போன்றே உள்ளத்தில் ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்துவிடும். ஆகவே நமது வாழ்வு நலம் பெற வேண்டுமெனில் எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் நமது உள்ளத்தில் ஊன்றவோ, வளரவிடவோ கூடாது. கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம், நீரிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை என்ற 10 வந்து நமது உள்ளத்தில் நிலை பெற ஒட்டாமல் அவ்வப்போது ஆராய்ந்து களைந்து கொண்டே இருக்க வேண்டும். இவை வளர்ந்தால் நல்ல எண்ணம் வருவதற்கோ, நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்பம் தரும் காடாக நமது உள்ளம் மாறிவிடும். உடல் காந்த சக்தியை பாழாக்கிக் கொண்டே இருக்கும் ஓட்டைகளாக இக்கெட்ட குணங்கள் மாறிவிடும். காலையிலும், மாலையிலும் 10 நிமிட நேரம் அமைதியாக உட்கார்ந்து உள்ளத்தை சோதனையிடும் பணியை தொடங்குங்கள். 30 நாட்களில் கிடைக்கும் வெற்றியை அனுபவத்தில் கண்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் சோதனைங்கிற தலைப்புல வாழ்க்கை மலர்ல மகரிஷி எழுதியிருக்காங்க. அப்ப வந்து நம்மளுடைய மன்றத்துல பார்த்தீங்கன்னாக்க, உடற்பயிற்சி, காயக்கல்வம் தவம் முடிச்சவங்களுக்கு அகத்தாய் பயிற்சின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார்? என்கிற பயிற்சி குடுக்குறாங்க. அந்த நான் யார்ல சுத்தவெளியே நானாக வந்திருக்கக்கூடிய அந்த தத்துவத்த நமக்கு சொல்லி தராங்க. அதனால நமக்கு தெளிவு கிடைக்குது. தெளிவு வந்தவுடன் துணிவும், பொறுப்புணர்ச்சியும் உண்டாகும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. பழக்கத்தில் இருந்து விளக்கத்திற்கு வந்தவுடன் வாழ்வாங்கு வாழக்கூடிய எண்ணம் வரும். பயிற்சி, முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. குணநல பெறும், முழுமை பெறும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. துரியதனம் முடிச்சதுக்கப்புறம் அகத்தாய் பயிற்சிய டெய்லி செய்யலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு முறை செஞ்சுட்டு வந்துட்டு, அப்புறம் மாதம் ஒரு முறை அப்படி கூட செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த பயிற்சி வந்து 13 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த வயசுல தான் அ அ குழந்தைகளுக்கு நிறைய கோவங்கள், ஆசைகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். படிப்புல வந்து கவனம் குறைய வாய்ப்பு இருக்கு. அது போக்கிக்கணும்னாக்க நமக்கு வந்து மகரிஷி கொடுத்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், இந்த அகத்தாய் பயிற்சி செய்யும்போது
அவங்க வந்து மிகச்சிறந்த முறையில நல்ல வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம்னு சொல்லி மகரிஷி கூறுறாங்க. அப்ப இந்த தற்சோதனைங்கிற பயிற்சிய நம்ம அவசியம் செய்யணும். மனவளக்கலை என்பது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம் என மகிழ்ச்சி கூறாங்க. எனவே பயிற்சியை தொடர்ந்து செய்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என கூறி, வாழ்க வளமுடன் என கூறி முடிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.